திமுக விளாத்திக்குளம் எம்எல்ஏ திரு மார்க்கண்டேயன் கைது வந்து ஒரு பக்கம் வரவேற்பு, ஒரு பக்கம் எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவர் பேசினதும் அந்த கைது நடவடிக்கையும் உங்களோட பார்வை என்ன? விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் முதலமைச்சரை மிரட்டும் தோணியில, இன்னும் சொல்லப்போனா உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் தோணியில தான் பேசியிருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல இருந்து திமுகவினர் நம்ம பேசினாலே எந்திரிச்சு ஓடிடுறாங்க, சட்டமன்றத்தை கூட்டி தான் வைக்கும் போல அப்படின்னு சொல்லி அருள் அதுக்கு பதிலடி கொடுக்கும் பேசுறேன். பட் அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை வந்து அச்சுறுத்தும் விதமா, இன்னும் சொல்ல உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமா பேசுறது, முதுகெலும்பு உடைப்பேன், எழும்பெல்லாம் உடைச்சுதான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை அது தவறான ஒரு பார்வையில பேசப்பட்ட ஒரு விஷயமா நான் பாக்குறேன். முதலமைச்சருக்கு அவருக்கான அதிகாரம், அவருக்கான மரியாதைங்கிறது கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதைத்தான் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய வழக்குல நீதிமன்றம் சொன்னது. முதலமைச்சர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், அவருக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு தான் வந்து நீதிமன்றம் தொடர்ச்சியா சொல்லியிருக்கு. பட் அப்படி நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தல் கொடுத்தும் நீங்க வந்து முதலமைச்சருக்கான மரியாதையை கொடுக்காம முதலமைச்சர் வந்து ஒருமையில பேசுறது கூட அரசியல் ரீதியான விமர்சனம் எடுத்துக்கலாம். பட் வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமா பேசுறது அப்படிங்கிறது அது நாகரிகமற்ற செயல் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இரண்டாவது, திமுக கிட்ட நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது. முதல்ல திமுகவினர் வந்து இந்திரா காந்தி அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதே இந்திரா காந்தி அவர்களுடைய காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து விமர்சனம் பண்றாங்க. திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களும் திமுக இருந்து வரதை பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்கள் மேல விமர்சனம் இருக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி விமர்சனங்களும் வைக்கிறாங்க. விமர்சனங்களுக்கு நேர்மான பார்வையும் நேர்மாறான பார்வையும் வந்து திமுக இருந்து வரதையும் பார்க்க முடியுது. ஸோ அதனால திமுக இன்னைக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு பார்ட்டியா இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் அது காட்டுது. விமர்சனங்கிற பேர்ல வந்து ஒருத்தரை வந்து அச்சுறுத்தி மிரட்டி உங்களுடைய கருத்துக்களுக்கு வந்து ஆமாஞ்சாமியும் போடுற அளவுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு நீங்க அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அது முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தமிழ்நாடா சுடுகாடா, ஆட்சியோட தவறெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த கைது நடவடிக்கையா அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி வகுப்புல இருந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள்ல இருந்து இந்த கேள்வி கேட்கிறாங்க. இதே திமுக இதே தாவேகா அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்றப்ப திமுக பாஜக வந்து அவங்கதான் வந்து பாசிசம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கருத்து இதை வந்து கொலவகை நடிக்கிறாங்க. அதே நடவடிக்கை தாவேகா ஃபாலோ பண்ணுது அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. இது எப்படின்னா, எப்படி திமுக அரசாங்கத்துல ஏதாவது தப்பு பண்ண அதிகாரிகள் வந்து தலைவர்களோட இது மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக பண்றாங்களோ அதே பாணி இங்க தொடருது அப்படின்னு விமர்சனங்கள் இருக்கு. இல்ல, விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். என்னை பொறுத்தவரை திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியில நள்ளிரவு 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து வீட்டுடைய கதவை தட்டி 41A நோட்டீஸ் கூட கொடுக்காம கைது பண்ணிட்டு போவாங்க. தாவேக்கா அரசுல அப்படியான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. புகார் பெறப்பட்டு அந்த புகாருக்கு விளக்கம் கேட்கிறாங்க. விளக்கம் கேட்டு விளக்க முறையா இல்லாத பட்சத்துல கைதுகள் நடக்குது. ஒரு சில விஷயங்கள்ல கைதுகள் விளக்கம் கேட்காமலே நடக்கிறதையும் பார்க்க முடியுது. என்னை பொறுத்தவரை வந்து விமர்சனங்களுக்கு கைது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை தேவையில்லாத விஷயமா நான் பாக்குறேன். நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போய் நீதிமன்றம் அவங்களுக்கு என்ன உத்தரவு கொடுக்குதோ அதை வந்து செயல்படுத்தினா போதும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். பட் அந்த விமர்சனம் ஏற்றுக்கொள்ளும்படியா இருந்தா ஓகே. பட் ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லாம நீங்க வந்து ஒருத்தர் மிரட்டும் வகையில இல்ல ஒருத்தர் அச்சுறுத்தும் வகையில நீங்க வந்து கருத்துக்களை தெரிவிச்சுட்டு அதை நாங்க விமர்சனம் கருத்துரிமையை நெருக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்னா, கடந்த ஆட்சியில வந்து பல்வேறு பத்திரிகையாளர்களை நள்ளிரவுல கைது பண்ணாங்க திமுக தரப்புல இருந்து. அப்பெல்லாம் வந்து இந்த கருத்துரிமை எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி சமூக செயற்பாட்டாளர்கள் பல பேரை கைது பண்ணாங்க. தங்கள் அரசுக்கு எதிராக யார் ட்வீட் போட்டாலும் உடனே அவங்களை அரெஸ்ட் பண்றது, அவங்கள பத்தி பதிவே போடாத அளவுக்கு அவங்களை மிரட்டுறது, கையை உடைக்கிறது, காடை உடைக்கிறது, இந்த மாதிரியான செயல்கள் வந்து கடந்த ஆட்சியில தொடர்ச்சியா இருந்தது. இதுக்கெல்லாம் வந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்த போதும் திமுக தரப்புல இருந்து எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் அன்னைக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து திடீர்னு ஒரு ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறப்போ அது முரண்பாடா நான் பாக்குறேன். திமுகவினர் செய்த செயல்கள் மாதிரி இன்னைக்கு இல்லை. பட் அது முரண்பாடத்தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு சில கைதுகள் மட்டும்தான் என்ன பொறுத்தவரை விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு கைதுகளா இருக்கு. இந்திராணி சுடலைமுத்து அவர்களுடைய விவகாரம் அதிமுக தரப்புல இருந்து அது மாதிரியான விஷயங்கள்ல வந்து கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அரெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பாணியை எடுக்கிறது தப்பு அப்படிங்கிறத பாக்குறேன். பட் மார்க்கண்டேயன் அவர்கள் விவகாரமாகட்டும்,
மற்ற கைதுகளாகட்டும், இதெல்லாம் வந்து சரி அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா அவங்களுடைய கருத்துக்கள் வந்து ஜனநாயக விரோதமான கருத்துக்கள், ரெண்டாவது அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கருத்துக்கள். அதையும் வந்து கருத்துரிமையையும் ஒன்னா பார்க்க முடியாது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அடுத்தது இந்த பழனி மடத்தோட அந்த நில பிரச்சனை வந்து ரொம்ப பேசு பொருளா அமைஞ்சது. அதை அமைச்சர் அவர்களை பத்தி சமூக வலைதள போட்டோம். அவங்க மேலேயும் வந்து வழக்கெல்லாம் பதியப்பட்டிருக்கு. அவங்க அதிமுகவோட நிர்வாகி. இந்த பழனி நிலம் பிரச்சனையில என்ன தவறு நடந்திருக்கு? அந்த ரிஜிஸ்டரார ஏன் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் பண்ணி அதுலதான் சந்தேகம் எழுப்பும்படியா திமுகவினரும் குற்றம் சாட்டுறாங்க, பாஜகவும் குற்றம் சாட்டுறாங்க. ஸோ இது எங்க தவறு நடந்திருக்கு, யார் மேல தவறு? பழனி விவகாரம் மார்ச் மாதமே தொடங்கின ஒரு விவகாரம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. மார்ச் மாதம் இந்த நிலத்தை வந்து பதிவு பண்ணணும்னு சொல்லி போயிருக்காங்க. தனியார் அறக்கட்டளையா வந்து அந்த அறக்கட்டளையை காட்டியிருக்காங்க. மார்ச் மாதம் பதிவு பண்ணணும் போயிருக்காங்க. மார்ச் மாதம் பதிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பத்திரப்பதிவுத்துறையில வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஏப்ரல் மாதத்துல இந்த பதிவு பண்றதுக்கான ப்ராசஸ்ல நடந்திருக்கு. அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு கடந்த ஜூன் 3ஆம் தேதி இந்த பதிவு பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பதிவாளர் வந்து நம்பர் போட்டு அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான் பண்ணியிருக்காரு தவிர அவர் வந்து பதிவு பண்ணாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் அதுக்கான விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. விசாரணைங்கிறது நேர்மையா நடந்துட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். எந்த வகையிலையும் வந்து யாருக்கும் ஃபேவரா பண்றாங்க, யாருக்கும் சாதகமான ஒரு சூழல் ஏற்படுத்துறாங்கிற மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா சாட்சி கையெழுத்து போட்ட திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட பலரையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்துல வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய குடும்ப உறுப்பினருக்கு தொடர்பு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்ல திமுகவினரும் அதிமுகவினரும் தொடர்ச்சியா ஒரு கருத்தை முன் வச்சுட்டு வராங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இன்னும் வெளிப்படையா அவருடைய இந்த கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காரு. எனக்கு அப்படி உறவினரே கிடையாது, முதலா எனக்கு இப்படியான உறவினர் இருக்காங்கிறது அவங்க தான் அறிமுகப்படுத்துறாங்க அப்படிங்கிறத அவர் வெளிப்படையா சொல்றாரு. உங்களுக்கு வெளிப்படைத்தன்மை தேவை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த விஷயத்துல வந்து அமைச்சர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவரை தொடர்ச்சியா டார்கெட் பண்றது, அவர் மேல தொடர்ச்சியா விமர்சனங்கள் வைக்கிறது, அவர் வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் போனாருன்னு எதுக்கு இந்த ரிவ்யூ மீட்டிங்னு கேள்வி கேட்கறது, ஒரு ஆய்வுக்கு போறாருன்னா இதெல்லாம் ஆய்வு பண்ணணுமா, ஆய்வு பண்ண வேண்டிய பொறுப்புல அவர் இருக்காரு. FSSAI உடைய உத்தரவுகள் படிதான் அவர் செயல்பட்டே ஆகணும். சில விஷயங்கள்ல கோவில் பிரசாதம் ஆகட்டும், கோவில் கடைகளில் விற்கப்படுற பொருட்கள் ஆகட்டும், தின்பண்டங்கள் இதெல்லாம் வந்து FSSAI உடைய உத்தரவுகளை பின்பற்றி விற்பனை செய்யப்படுதாங்கிறதெல்லாம் பார்த்துதான் செயல்படணும். அவர் அதுக்கான பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் ஆய்வு பண்ண வேண்டிய இடத்துல தான் அவர் இருக்காரு. ஆனா அதெல்லாம் ஆய்வு பண்ண உடனே கிண்டல் பண்றாங்க. பாத்தீங்களா, மேனுஃபேக்சர் டேட் போட்டிருக்கா இல்லையாங்கிறது பாக்குறாரு. இதெல்லாம் அவர் பண்ண வேண்டிய வேலை. இதெல்லாம் பண்ணாதான் அமைச்சர். சும்மா சென்னையில உட்காந்துக்கிட்டு மேயருக்கு வந்து கொடைபிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பேரு அமைச்சர் பொறுப்புல இருக்கிறதுக்கு அழகு இல்லை அப்படின்னு தான் பாக்குறேன். திடீர்னு சில பேருக்கு வந்து சேகர் பாபு அவர்கள் நல்லவராகவும் என்ன சொல்றது ஏஞ்சலாகவும் தெரிகிறாங்க. பட் என்னை பொறுத்தவரை சேகர் பாபு அவர்களை விட ரமேஷ் அவர்களுடைய செயல்பாடு பெட்டரா இருக்குங்கிறத நான் பாக்குறேன். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நில விவகாரத்துல வந்து பல்வேறு குளறுபடிகள் இருந்திருக்கு. அதிகாரிகள் மட்டத்தில் குளறுபடிகள் இருந்திருக்கு. விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. CBCID சைட்ல விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கிறது என்னை பொறுத்தவரை சரியா இருக்காது அப்படின்னு நான் பாக்குறேன். எந்த விதத்துல வந்து சட்டத்துறை அமைச்சரை வந்து திமுக, பாஜக, அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த சைடு விமர்சனம், எதிர் விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா, பணத்தினால அடிமையாக கூட்டணி கட்சியை வச்சிருக்கீங்க. திமுக விமர்சனம் விஜய் தான் அந்த கூட்டணி கட்சி மூலியமா இங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ இது அவர் சொல்றதுக்கு தார்மீக ரீதியா உரிமை இருக்கா? எந்த அடிப்படையிலன்னா திமுக, பாஜக, அதிமுக கூட்டணி நடைபெறும்? திமுக, அதிமுக, பாஜக கூட்டணிங்கிறது நிர்மல்குமார் அவர்கள் எதை வச்சு சொல்றாரு எனக்கு தெரியல. பட் என்ன நான் பார்க்கிற வரைக்கும் தாவேக அரசு அமையும் அந்த சில நாட்களுக்கு முன்பு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை புதுச்சேரிக்கு அனுப்பியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரிக்கு அனுப்பிட்டு அங்க பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அப்போ நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சார். ஆட்சிக்கு வர முடியாத சூழல்ல எப்படி நல்ல செய்தி வரும்னு செய்தியாளர் கேட்டப்போ அதுக்கு பதிலே கொடுக்கல, சிரிச்சுட்டு போயிட்டார். ஸோ உங்களுக்கு வந்து பேக்ல உங்களுக்கு வந்து பின் வழியா ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, பின்வாசல் வழியா ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனால் அது அதிமுக தொடங்கின பேச்சுவார்த்தையா இல்லை திமுக தொடங்கின பேச்சுவார்த்தையாங்கிறது தெரியல. திமுகவினுடைய கூட்டணியில் இருந்த காதர் மொஹிதீன் அவர்கள் ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு. ஸ்டாலின் அவர்கள் எங்கிட்ட நேரடியாகவே பேசினாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நம்ம வந்து முன்மொழிஞ்சு அவர் முதல்வராக உட்கார வைக்கணும்,
அதுதான் நம்ம வந்து இப்போ நாங்கள் தீட்டிருக்கிற திட்டம்னு என்கிட்ட பேசினாரு. அது அடுத்த நாள் திருமாவளவன் அவர்களை வந்து முதல்வர் அமைச்சராக அமர வைக்கணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையை மார்ச் அப்படிங்கிறதும் சொன்னார். இதுல திமுக முன்னெடுப்பு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இந்த விஷயத்துல. பட் அதிமுக இதுல அமைதியே இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் வந்து திமுக கூட்டணி அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பாஜக இதுல எங்க இருந்து வருதுன்னா, டீலிமிட்டேஷனுடைய அந்த பில் பாஸ் பண்ணக்கூடிய விவகாரத்துல திமுகவுடைய மென்மையான போக்கு, திடீர் மென்மையான போக்கை தான் வந்து பாஜகவோட கூட்டணியில இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை திமுகவோட பயணிச்சவங்ககிட்டையும் எழுப்புது, திமுக கூட்டணியில இப்ப இருக்கிறவங்ககிட்டையும் அந்த கேள்வி எழுப்பப்படுறதை பார்க்க முடியுது. நான் இப்போ சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு முக்கிய தலைவரை நான் சந்திக்கும் போது அவங்க என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து டீலிமிட்டேஷன் பில்லை வந்து பாஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இதுக்கு முன்னாடி இருந்த திமுகவுடைய முடிவா இருந்தது. ஆனா இப்போ வந்து பிரதமர் மோடிக்கு அகைன்ஸ்டா எந்த விதமான கருத்துக்களும் ரொம்ப அதிகப்படியான கருத்துக்களை தெரிவிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி வந்து டீலிமிட்டேஷன் பில் நம்ம கேட்கிற மாற்றங்கள் அவங்க கொண்டு வந்தா தாராளமா ஆதரிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ஸ்டாலின் அவர்களே வெளிப்படையா வந்து எம்பிக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஸோ அதனால வந்து ஒரு மென்மையான போக்கு இருக்கிறத வச்சுதான் திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்றாரோ அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய கருத்தை அவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன மைண்ட் செட்ல அதை வந்து சொல்றாரு அப்படிங்கறத அவர்கிட்ட தான் கேட்கணும். அதிமுக தொடர்ந்து பலவீனம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து போயிட்டே இருக்காங்க. இப்ப பார்த்திருப்போம், சி.வி. சண்முகம் அவங்க ஆதரவாளர்கள் கூண்டோட இப்ப பதவி விலகிருக்காங்க. ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே வந்து நீங்க இதுல இருந்து பதவியில இருந்து விலகுங்க அப்படிங்கிற சொன்ன செய்திகள்லாம் பார்க்கிறோம். ஏன் விடாப்படியா எடப்பாடி அவர்கள் அந்த பதவியில இருக்காரு? யாரு மேல தவறு நடக்குது? இவங்க ஆசைக்காக கட்சி மாறுறாங்களா, இல்ல இவர் பதவி ஆசைக்காக எடப்பாடி இருக்காரா? யாரு மேல தவறு? இல்ல, இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுற்றி இருப்பவர்கள் செய்யற தவறுனால நடக்கிற ஒரு சம்பவம் நான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பம் முதலே தன்னை சுற்றி இருப்பவர்களை மட்டுமே நம்பிட்டு இருக்காரு. அது அவருக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவர் யாரெல்லாம் நம்பி அவர் பொறுப்பில் உட்கார வச்சாரோ அவங்க எல்லாம் தான் இந்த தோல்விக்கு காரணமா இருக்காங்க. அவர் கடந்த 1 வருட காலமா கடுமையான சுற்றுப்பயணங்கள் போயிருந்தாரு, மக்களை சந்திச்சாரு, தன்னுடைய சுற்றுப்பயணத்தை வந்து இன்னும் விறுவிறுப்பாக்குனாரு. முன்னாள் அமைச்சர்கள் பல பேரோட பல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டாரு. ஊடக நிகழ்ச்சிகள்லாம் திடீர்னு அரேஞ்ச் பண்ணாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்திலலாம் வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு ஊடக நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணாரு. அதுல எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டாரு. பொதுமக்களை, விவசாயிகள் எல்லாம் அதிக அளவு சந்திச்சும் ஜெயிக்க முடியல அப்படின்னா அதுக்கு மாவட்ட செயலாளர்கள் தான் பொறுப்பெடுக்கணும். பட் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பெடுக்காம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொறுப்பெடுக்கணும்னு சொல்றது என்னை பொறுத்தவரை ஏற்புடையது அல்லன்னு நான் பாக்குறேன். அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்காங்க. இவங்கெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறவங்கள அவர் மாற்றணும் அப்படின்னா அதை மாற்றணும் அப்படின்னு அவர் செயல்படும் போது சில பேர் அவருக்கு அகென்ஸ்டா போக தான் செய்யறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து சில பேர் மூவ் ஆகிறப்போ அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் மூவ் ஆகுறவங்கனால அதிமுக பலவீனம் அடையுதா அப்படின்னா பலவீனம் அடையத்தான் செய்யும். உங்களுக்கு வந்து 2016 செல்வி ஜெயலலிதா அவருடைய காலத்துல அவருடைய மறைவுக்கு அப்புறமே வந்து அதிமுக பலவீனம் அடைஞ்சு தான் வந்தது. தொடர்ச்சியா வந்து சசிகலா அவர்களுடைய குடும்பத்தின வேணாம்னு சொன்னது, தினகரன் வேணாம்னு சொன்னது, ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவில் வேணாம்னு சொன்னது, இவங்களெல்லாம் வந்து வெளியில அனுப்பி தொடர்ச்சியா உங்களுக்கு வந்து அவங்க மட்டும் போகல, அவங்க கூட இருந்த மற்ற அவங்களுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் பல பேர் போயிருக்காங்க அதிமுகல இருந்து. அவங்களெல்லாம் ஒன்றிணைக்க வேண்டிய பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருக்கு. அவர் வந்து தினகரன் அவர்களை மட்டும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு அந்த வாக்குகளை மட்டும் ஒருங்கிணைச்சிருக்காரு. அது மட்டும் போதாது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டிய விஷயம். அவர் வந்து சசிகலா அவர்களை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்தி அந்த வாக்குகளையும் கொஞ்சம் அதிமுக பக்கம் கொண்டு வந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அது இன்னும் உதவி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதே மாதிரி ஓபிஎஸ் திமுக பக்கம் போகாம தடுத்து அதிமுகவுக்குள்ளேயே அவர் வந்து தக்க வைத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா வந்து அவங்க குறிப்பிட்ட சமூகத்துடைய வாக்குகளை தாண்டி அவங்களுக்கான ஆதரவாளர்கள்னு ஒரு வட்டம் இருக்கு. அந்த வாக்குகள் எல்லாம் இழக்கும் போது அந்த இடத்துல அதிமுக பலவீனம் அடையத்தான் செய்யும். அதிமுக இப்ப மீண்டு வர வேண்டும் அப்படின்னா ஒரு வார் ரூம் கட்டமைக்க வேண்டியது அவசியம். நீங்க வந்து ஐடி விங் இருக்கு, அவங்களுக்கு வந்து மாணவர் அணி இருக்கு, இளைஞர் இளம்பெண் பாசறை இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் வந்து ஒரு வார் ரூம் கிரியேட் பண்ணி அந்த வார் ரூம் வந்து தொடர்ச்சியா கீழே இருக்கிற மக்கள் கிட்ட அதிமுக எதனால தொடுத்தது, என்ன விஷயத்த நம்ம எடுத்தா அதிமுகவில் மீண்டு வர முடியுங்கிறத கொஞ்சம் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களால இந்த வயதுல அவர் வந்து 1 வருட காலமா தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ அதுவே பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அதை தாண்டி அவரால் இன்னும் அதிகப்படிய அளவுல செயல்பட முடியுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் வேற ஒரு நபரை அவருக்கு
நெருக்கமான, இன்னும் சொல்லணும்னா அவர் நம்பிக்கைக்குரிய யாராவது ஒருத்தர் அவர் வந்து நியமிச்சு அந்த வார் ரூமை கட்டமைச்சா மட்டும்தான் அதிமுகவால மீண்டு வர முடியும். இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். ரெண்டாவது சமூக வலைதளத்துல தான் சமூக வலைதளம் மூலமா தான் நம்ம தோத்துருக்கோம்னு தொடர்ச்சியான குரல்கள் அதிமுக இருந்துட்டு இருக்கு. சமூக வலைதளத்தினால மட்டுமே தோக்கல. அதிமுகல எனக்கு தெரிந்த ஒரு முன்னாள் அமைச்சர் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சுட்டா அவர் வந்து அதிமுக ஆட்சி முடிஞ்ச உடனே எம்பி அமைச்சராயிடுவார் அப்படின்னு சொல்லி அவரை தோற்கடிக்கிறதுக்காக பல வேலைகள் செய்தாரு. கடைசியில முன்னாள் அமைச்சரும் தோற்றாரு, அந்த எம்எல்ஏவும் தோற்றாரு. இதுதான் வந்து நான் பார்த்த ஒரு விஷயம். இது மாதிரி பல மாவட்டங்கள் இருந்திருக்கு. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசாரிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் அதை விசாரிப்பாங்களா அப்படிங்கிற எனக்கு தெரியல. இப்ப இருக்கிற நிர்வாகிகளை மாற்றி இல்ல இப்ப இருக்கிற நிர்வாகிகளை நீக்கி எதுவும் பண்ணி எனக்கு தெரிஞ்சு அதனால எந்த பயனும் இல்லை. இப்ப அவங்க நடக்கிற அந்த ஆலோசனை கூட்டம் கூட எனக்கு தெரிஞ்சு பயனுள்ள கூட்டமா நான் பார்க்கல. அவங்க பயனுள்ள கூட்டம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வாரம் கிரியேட் பண்ணி தொண்டர்களையும் மக்களையும் வந்து ஒரு சேர பார்க்கக்கூடிய ஒருத்தரை வந்து அந்த வார் ரூமுக்கு நியமிச்சு கீழே மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அடிப்படை தொண்டர்களுடைய மனநிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். அடிப்படை தொண்டர்கள் வந்து கட்சி ஒன்றிணையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க தலைமைக்கு எதிராக யாருமே இல்லை. தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 20% ஓட்டுங்கிறது உங்களுக்கு வந்து பெரிய விஷயம். நீங்க 20% ஓட்டை தொடர்ச்சியா தக்க வச்சுட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். 2019 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த 20% ஓட்டை தக்க வச்சுட்டு வராங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த 20% ஓட்டுங்கிறது மக்கள் அவருக்கு கொடுத்துருக்க அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை தாண்டி நீங்க வந்து அவரை மாற்றணும், அவர் வந்து பதவி விலகணும், அவரால் தான் தோற்றணும் அப்படின்னு சொல்றது என்னை பொறுத்தவரை ஏற்புடையதல்ல. அவரால் 20% ஓட்டு கொடுக்க முடியுதுன்னா மிச்சம் 12% 13% ஓட்டை கூட்டணி கட்சியினரோட சேர்ந்து மற்ற நிர்வாகிகள் கொடுத்துருக்கணும். ஆனா மற்ற நிர்வாகிகள் அதை செய்யல. அதுதான் வந்து அவருக்கு இருக்கிற டிராபேக். அந்த டிராபேக் சரி பண்ணா அதிமுக மீண்டு வரும். 2 மாதம் கழித்து ஒவ்வொரு நாள் நம்ம பார்த்திருப்போம் அதிகாரிகள் மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாணியில வந்து விஜய் பண்றார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏதாவது குற்றச்சாட்டு வந்தா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான், ஒரு வருடம் கழிச்சுதான் அந்த ஆக்ஷனே அவங்க எடுப்பாங்க. வந்த உடனே ஒரு மாற்றம் இருக்கும், அப்புறம் ஒரு டைம் கொடுப்பாங்க, அப்புறம் அவர் மேல ஏதாவது குற்றச்சாட்டு வந்தா அந்த ஆக்ஷன் எடுக்கும். ஆனா இவர் வந்ததுல இருந்து அதிரடியான மாற்றங்கள், திடீர்னு மாற்றம். இப்ப பார்த்திருப்போம், ஒரு 16 ஐஏஎஸ் மாத்திருக்காங்க. அதுல 2 மாதங்கள் 3 மாதங்கள் ஓய்வு பெறக்கூடிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர் எந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். சுப்ரியா அவங்க மாற்றம்னா என்ன காரணம்? இதுக்கு நல்ல பொசிஷன்ல வச்சுட்டு இப்ப அந்த பொசிஷன் வந்து அவ்வளவு அழகுக்கு இல்ல, அவங்களுக்கான தகுதியானது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த மாற்றம்? இதோட பின்னணி என்ன? இல்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மாற்றம் அப்படிங்கிறது அரசு நிர்வாகத்துல தோய்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். தாவேக அரசு அமைந்ததுல இருந்து அவங்க பல்வேறு மாற்றங்கள் பண்ணிட்டு வராங்க. டிவிஎஸ்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருண் அவர்களை மாற்றி இப்போ வேற ஒரு மகேஸ்வரி அவர்களை வந்து போட்டுக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அது மாதிரி ராதாகிருஷ்ணன் அவர்களை மாட்டியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மாற்றம் எதனால நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அவர் கவனித்து வந்த அந்த துறையில பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால அவருடைய மாற்றம் அவசியம்னு எல்லாரும் சொல்றதா நான் பார்க்குறேன். அந்த துறையினுடைய அதிகாரிகளே வந்து சொல்றாங்க, நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட வச்சோம். ஆனால் அவர் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கடந்த 3-4 மாதங்களாக வந்து பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்கோம், எதுக்குமே அவர் இப்போ வரைக்கும் செவிசாய்க்கல. அவர் மாற்றம் நல்லது அப்படிங்கிறது அந்த துறையினுடைய அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அவரை வந்து டம்மி போஸ்ட்டுக்கு மாட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ வர குற்றச்சாட்டா இருக்கு. பட் என்னை பொறுத்தவரை ரிட்டையர் ஆக வேண்டிய இந்த பீரியட் ஆஃப் டைம்ல அவருக்கு இன்னும் கூடுதல் சுமை கொடுக்க வேண்டாம்னு நினைத்திருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். பட் எதனால அந்த மாற்றங்கள் நடத்தப்பட்டிருக்குங்கிறத வெளிப்படையா எதுவும் தெரியல. எனக்கும் அந்த தகவல் எதுவும் தெரியல. மேபி அதிகாரிகளுடைய தகவலினால, அதிகாரிகள்ட்ட இருந்து வந்த தகவலினால மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். காணொல இறுதியான கேள்வி, அந்த குதிரை பேரம் கிட்டத்தட்ட 14 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 2 கோடி நம்ம ரொக்கமா வந்து பணம் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இது இடிக்கு விசாரணைக்கு ஒப்படைக்கலாங்கிற பேச்சும் போது, இடிக்கு போயிடுச்சா இல்லையாங்கிறது அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் இல்லை. இல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் தம்பி பேரு அசோக் எல்லாம் இருக்கு. இது இவங்க நடத்துற குதிரை பேரத்துக்கு மறைக்கிறதுக்கான வேலைகள் தாவேகா பார்க்குது. எது எடுத்தாலும் திமுக மேல குற்றச்சாட்டு. குறிப்பா கரூர்ல போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணணும்னு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து குறிக்கோளா இருந்தது. அது நடைபெறவே இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. அந்த குதிரை பேரம் பின்னாடி என்ன மர்மம் இருக்கு?
தாவேக்கா வந்து குதிரை பேரம் நடத்துது அப்படின்னு திமுக சொல்றதுல எனக்கு ஏற்புடைய கருத்து இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அதிமுகவில் இருந்து விலகி தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தாவேக்கால இணைகிறாங்க முன்னாள் எம்எல்ஏக்கள். அவங்க குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா எம்எல்ஏ போஸ்ட் இருக்கும்போது எம்எல்ஏ பதவியில் இருக்கும்போதே கட்சிக்குள்ள இணைந்தால் மட்டும்தான் அந்த குதிரை பேரம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். பட் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அவங்க இணைகிறாங்க. ரெண்டாவது அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு தலைமை மீது இருக்கிற அதிருப்தி காரணமாக நாங்கள் விலகுறோம், தலைமை மீது இருக்கிற அதிருப்தி காரணமாக விலகுறோம், தொடர்ச்சியாக அந்த கருத்து தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் குதிரை பேரத்தோட இணைத்து பார்க்கறது அப்படிங்கிறது ஏற்புடையதில்லை. பட் வந்து திமுக தரப்புல இருந்து மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுறாங்க. மேகாலயா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்து சொல்றாங்க. இந்த மேகாலயா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அந்த அந்த டைட்டில் கொடுக்கறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னா மேகாலயா எங்கேயோ இருக்கு, நம்ம தமிழ்நாடு கீழே இருக்கு, மேகாலயா எங்கேயோ இருக்கு. மேகாலயா ப்ராஜெக்ட்னு ஒரு பேர் வச்சு ஒரு ஒரு திட்டத்தை வந்து தீட்டுறதுக்கான அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. திருநாவுக்கரசு அவர்கள் தான் வந்து இதுல வந்து முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுது. அவரை சுற்றி தான் வந்து பல்வேறு வட்டங்கள் இருக்கு, பல்வேறு குழப்பங்கள் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுல தான் இப்போ வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. 2 நாட்களை விசாரணை பண்ணி அவருடைய மொபைலை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை இது குதிரை பேரமா அப்படின்னு கேட்டா ஆமா குதிரை பேரம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட நீங்க வந்து பேரம் பேசுறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த பேரம் பேசினதுக்கான ஆடியோ எவிடன்சஸ்ல இருந்து அவங்க பேசின சாட்ல இருந்து எல்லாமே காவல்துறை கிட்ட இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அவங்க ஆடியோ நீங்க வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா திமுக தரப்புல இருந்து இன்னும் கூடுதல் குடைச்சல் கொடுக்கப்பட்டா அந்த ஆடியோ ரிலீஸ் செய்யப்படும் அப்படிங்கிறது தான் காவல்துறை தரப்புல இருந்து எனக்கு சொல்லப்படுற விஷயமா இருக்கு. ஸோ ஆடியோ எவிடன்சஸ் வந்து அவங்க பக்காவாக வச்சிருக்காங்க. ஒரு 10 ஆடியோஸ்க்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதில் 2 ஆடியோ முக்கியமான ஆடியோ. அந்த 2 ஆடியோ வந்து தேவை ஏற்பட்டால் நாங்கள் வெளியிடுவோங்கிற ஒரு மனநிலையில வந்து காவல்துறை செயல்பட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய விசாரணையும் இன்னும் துரிதமாக நடந்துட்டு இருக்கு. இந்த விவகாரத்துல செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. கைது பண்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஏன்னா அவர் நீங்க வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இதை எப்படி மாற்றாரு அப்படின்னா திமுகவுக்கு அமமுக திமுகவுக்கு போனார் செந்தில் பாலாஜி அவர்கள். அதுக்கப்புறம் திமுகவில் தன்னை சுத்தி ஒரு வட்டத்தை வளர்த்துக்கிட்டார். அவர் வந்து மாப்பிள்ளை சாருடைய வலதுகரமா செயல்பட்டார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியாது. இடி வந்து அவர் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்றப்போ அவருக்கு வந்து திடீர்னு நெஞ்சுவலி வருது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. எந்த விதமான தலைவருக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காத மாப்பிள்ளை சார் இவருக்கு மட்டும் நேரடியாக ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாரு. துரைமுருகன் அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருந்தார், போகல. டிஆர் பால் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், அப்பவும் போகல. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்போ மட்டும் இவர் உடனே போய் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து என்ன விஷயம் என்னென்னலாம் கேட்டு நீதிமன்றத்துக்கு உடனே அவசரமாக வழக்கறிஞர்களை வந்து நியமனம் பண்ணணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி இவ்வளவும் பண்ணது மாப்பிள்ளை சார் தான். உங்களுக்கு வந்து அவர் மேல இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா மாப்பிள்ளை சாருக்கு பினாமியா செந்தில் பாலாஜி இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இன்னும் இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா திமுகவினுடைய மொத்த அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியும் வந்து மாட்டுவோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால வந்து செந்தில் பாலாஜியை தப்பிக்க வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதுதான் பார்ப்பாங்க. அந்த வகையில தான் வந்து செந்தில் பாலாஜி மாட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல திமுக தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. பட் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த வழக்கு இடிக்கு போயிடும். அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த வழக்கு இடிக்கு மாற்றப்படும் கண்டிப்பா. ஏன்னா சிபிசிஐடியை விட இடி தான் வந்து செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு துடிப்போட செயல்பட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். தொடர்ச்சியா அவங்க வந்து செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணிட்டா டிஎம்கேல கம்ப்ளீட்டா ஃபண்டெல்லாம் ஸ்டாப் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து மத்தியில பாஜக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணிட்டா கம்ப்ளீட்டா வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கம்ப்ளீட்டா அவங்க சொல்றத கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படலாம் அப்படிங்கிறதுனால இதுல இடி தான் வந்து செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணக்கூடிய நிலையில் இருப்பாங்க. பட் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் சிபிசிஐடியோ இல்லை தாவேக அரசு போனவரை எனக்கு தெரியல. அவருடைய சகோதரர் அசோக் மேலதான் கம்ப்ளைண்ட் ஃபைலா இருக்கு. செந்தில் பாலாஜி மேல இன்னும் எஃப்ஐஆர்ல கூட அவருடைய பேர் இல்லை, அசோக்குடைய பேர் தான் இருக்கு. அசோக் வந்து இப்ப நீதிமன்றத்துல முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு. அவர் வந்து நிபந்தனை ஜாமீன் வாங்கியிருக்காரு. காவல் அந்த சிபிசிஐடி ஆஃபீஸில் போய் டெய்லி கையெழுத்து போட்டு வரணும், விசாரணை அதிகாரி முன்னாடி ஆஜாகி கையெழுத்து போட்டு வரணுங்கிற ஒரு முன்ஜாமீன் இது வாங்கியிருக்காரு, நிபந்தனை ஜாமீன் வாங்கியிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி மேபி அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்தால் செந்தில் பாலாஜி மாற்றலாம். செந்தில் பாலாஜியுடைய பேர் இதில் உறுதியாகுது அப்படின்னா நிச்சயமாக இடி கிட்ட அந்த வழக்கு போகும்.